அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இன்றைக்கி டிவி இருக்கிறது, அந்த டிவியில் குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள் தான் அல்லது மணித்தியாலங்கள் தான் நாங்கள் நல்ல விஷயங்களை பார்க்கிறோம். மற்ற பகுதிகளெல்லாம் நேரங்களிலெல்லாம் நாங்கள் நாடகங்களையும் மார்க்கத்துக்கு ஒவ்வாத விடயங்களையும் பார்க்கிறோம். எனவே டிவி பார்ப்பது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்கிறது என்று என்ன சொல்கிறேன்னு கேட்டிருக்கிறார். டிவி பார்ப்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இது ஒரு நவீன சாதனம், முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். டிவி மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பல விஷயங்கள் நவீனமான சாதனங்கள். நபி அவருடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் எல்லாம் இது இருக்கவில்லை. இது ஒரு நவீன கண்டுபிடிப்புகள் தான் இவை. அப்போ நவீன கண்டுபிடிப்புகளை எங்களுடைய சமுதாயத்தை விட்டு நாங்கள் நீக்கிவிட முடியாது. ஏனென்றால் அதிலே பலன் இருக்கிறது. இப்போ உதாரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்தில் மதுவை பற்றி அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற போது சொன்னான், மது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் அதிலே பிரயோசனமும் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரயோசனம் அதில் இருக்கக்கூடிய தீங்கை விட குறைவானது. அதாவது அதனுடைய தீங்கு பிரயோசனத்தை விட அதிகமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். இதை நான் ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்றால், இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொதுவாக எங்களுடைய உலகத்தோடு நாங்கள் தொடர்பாக இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. இப்போ டிவி மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு கணனி, அதே போன்று மொபைல் கூட அப்படித்தான். இன்றைக்கு அதிகமாக நாங்கள் மொபைலோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு 10 அல்லது ஒரு மணித்தியாலம் தான் செலவு செய்கிறோம் ஒரு நாளைக்கு. ஆனால் அதிகமான நேரங்களை சில நேரங்களில் இப்படியான சினிமா துறை பார்ப்பதற்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த சாதனங்கள் மார்க்கத்துக்கு முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயம். நாங்கள் அதனை முறைகேடான முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் தான் அதுக்கு குற்றவாளிகள். அந்த டிவி குற்றம் என்பது கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கிறது, ஒரு செய்தியை பார்ப்பதற்கு அல்லது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை பார்ப்பது அல்லது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி பார்ப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் முழுக்க இன்றைக்கு நாடகங்கள் பார்ப்பதற்கும் அல்லது டிவி திரைப்படங்கள் பார்ப்பதற்கும் கேளிக்கைகள் பார்ப்பதற்கும் தான் அதிகமான நேரம் ஒதுக்கப்படுகிறது. இது நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் சுவர்க்கவாசிகள் அவற்றை கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொன்னோன்னு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நாங்கள் சும்மா வீணாக இருந்தவர், குன்னா நஹூதும் அல் ஹாயிது, இந்த வீணாக இருந்தவர்களோடு நாங்களும் இருந்தோம். அப்போ சகோதரர்களே, அந்த குர்ஆனில் ஆயத்திலே சொல்லப்படுகிற விடயங்கள் என்னவென்றால், நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லை, வீணானவர்களோடு இருந்தோம் என்ற 2 விஷயம் சொல்லப்படுது. இன்றைக்கு அதான் நடக்கிறது. டிவி நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அதான் ஒலி கேட்டால் அதற்கு செவி சாய்ப்பதில்லை, அல்லது பள்ளிவாசலில் காமத்து சொல்லப்படுகிற போது நாங்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்தாலும் என்ன செய்கிறோம் என்றால், அசட்டைத்தனம் செய்தால் அந்த தொழுகையை பின்னர் நாங்கள் தொழுவதற்கு முயற்சிக்கிறோம். அப்போ இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. எனவே எல்லா சாதனங்களையும் ஒரு மனிதன் பயன்படுத்தலாம். நம்ம கத்தி இருக்கிறது, கத்தியை ஒருவரை கொலை செய்வதற்காக பயன்படுத்துகிறார் என்பதற்காக கத்தியை பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்வதில்லை. துப்பாக்கி இருக்கிறது, உதாரணமாக வேட்டையாடுவதற்கு நாங்கள் அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறோம், யுத்தம் செய்வதற்கு மற்றவர்களை கொல்லுவதற்கும் பயன்படுத்துகிறோம். அப்போ அதுக்காக நாங்கள் துப்பாக்கி பயன்படுத்துவது ஹராம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வருவதில்லை. இதே போன்று தான் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் டிவி மாத்திரமல்ல, இதே போன்ற நவீன சாதனங்களை நாங்கள் இப்படி தான் அணுகிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இன்றைக்கி டிவி இருக்கிறது, அந்த டிவியில் குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள் தான் அல்லது மணித்தியாலங்கள் தான் நாங்கள் நல்ல விஷயங்களை பார்க்கிறோம். மற்ற பகுதிகளெல்லாம் நேரங்களிலெல்லாம் நாங்கள் நாடகங்களையும் மார்க்கத்துக்கு ஒவ்வாத விடயங்களையும் பார்க்கிறோம். எனவே டிவி பார்ப்பது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்கிறது என்று என்ன சொல்கிறேன்னு கேட்டிருக்கிறார். டிவி பார்ப்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இது ஒரு நவீன சாதனம், முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். டிவி மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பல விஷயங்கள்